25 படங்கள் வெவ்வேறு வகையிலே அவருடைய வசனங்கள் இன்றைக்கும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு சிந்திக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற அளவிற்கு இருந்தவர். குறிப்பாக 1977 இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள், அன்பு சோர் பாரதிராஜா அவர்களுடைய உதவி இயக்குநராக இருந்து படிப்படியாக வளர்ந்து திரைப்படத்துறையிலே முத்திரை பதித்து பல இளைய தலைமுறை, அதாவது இயக்குநர்களை உருவாக்கியவர் அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள். எனவே 73 வயதில் இருந்தது என்பது உண்மையிலேயே மிக மிக ஒரு மனது கஷ்டப்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு நிலைமை. அதுவும் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திலே இயக்குனர் இமயம் சரிந்தது. அதே போன்று திரைப்படத்திலே பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள் மறைந்தது என்பது தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, ரசிகர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே எல்லா வகையிலும் இழப்பு என்கின்ற வகையில் தான் அவருடைய இழப்பு இருந்திருக்கின்றது. 73 வயது என்று சொல்லும்போது இன்னும் அவர் 20 ஆண்டுகள் வயது முதிர்ந்து இறப்பது என்பது அது ஏற்கக்கூடியது. இதனால் இயற்கை அது அனுமதித்த ஒன்று. ஆனால் 73 வயது என்று சொல்லும்போது மனம் ஏற்க மறுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ படைப்புகள் நிச்சயமாக திரு பாக்கியராஜ் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை காலம் பறித்து விட்டது. எனவே பாக்கியராஜ் இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் அதே போன்று தமிழ் திரையுலகத்திற்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இப்போது தெரிவித்துக் கொள்கிறது. அவர் பாக்கியராஜ் திருமணத்தை நடத்தி வைத்ததே திரு எடப்பாடி பழனிசாமி என்பது நாடறிந்த ஒன்று. ஆமாம், பாக்கியராஜ் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்ததே மாண்புமிகு புரட்சித் தலைவர் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை பொன்னையனாகிய எனக்கும் தந்தார்கள் என்பதை எண்ணுகிற போது தற்போது நான் வேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். காரணம், அப்படிப்பட்ட ஒரு சிறந்தவரை, பொன்மனச்செம்மலாலேயே மிகவும் நேசிக்கப்பட்டவரை இழந்து விட்டது தமிழகம், இழந்து விட்டது திரையுலகம் என்பதிலே வேதனைப்படுகிறேன் என்பதனை கூறுகிறேன். இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. மரியாதைக்குரிய சகோதரர் பாக்கியராஜ் அவர்களின் மறைவு எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. அவர் ஒரு தேசியவாதி, அவர் நல்ல நடிகரா, நல்ல இயக்குனரா, நல்ல அரசியல்வாதியான்னு கேட்டா நல்ல மனிதன். அவர் பாக்கியா பத்திரிகை தான் நான் நிறைய நேரம் படித்தது உண்டு. அவரை நடிப்பவரா தெரிஞ்சதை விட படிப்பவரா தான் எனக்கு தெரியும். இந்த திடீர் மறைவு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு எனது வணக்கங்கள். அவரை இழந்து வாடும் கலைத்துறையினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். நல்ல மனிதர், அமைதியான மனிதர். அவர் இழப்பை தாங்கும் பலத்தை இறைவன் அவருக்கு கொடுக்கட்டும். மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர், ஒரு அரசியல்வாதியாக மிளிர்ந்திருக்க வேண்டியவர். அவருக்கு எனது ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. I pay homage to the actor, director, writer,
and a nationalist-minded, great soul, Bhakya Raj. I know him than an actor, as a writer. His publication, Bhagya, tidbits, very lighter way. He wants everyone to be laughing, smiling. But he has stopped the smile. And one thing to be appreciated, he has donated his eyes. According to the survey, we are not having adequate donation of eyes. So there should be an awareness. So when persons like him, who are very popular in the society, when they donate their eyes after their life, it is an awareness created by him to all the other people, motivate other people to donate their eyes. So I appreciate that. Even in his death, he has done a good thing to the society. He has created an awareness. And I pay homage and I pray the family should gain strength in bearing the loss.